ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. யார் அவரை காப்பாற்றினா அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து சோழனை வந்து காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி அந்த ரவுடி பசங்கள்கிட்ட யார் வந்து கரெக்டாக நான் இந்த சைடு தான் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு சோழன் மிரட்டி கேட்கவும் உடனே மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பா பேரை சொல்லிடுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயம் தெரிஞ்சோன்னே வந்து சோழன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். நிலாவோட வீட்டுக்கு வந்து வாசப்படியில் உட்காந்துருப்பாரு. நிலா அம்மா பார்த்தோன்னே யார் யார் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சோழன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிலா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நிலாவும் எதுக்காக எனக்கு அவ்வளோ கால் பண்ணேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணல, ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திட்டுறாங்க. சோழன் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் நிலாவே அமைதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியனை வந்து அந்த ஆள் யார் உண்மையை சொன்னாரோ அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. பாண்டியன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடியாளை கூட்டிகிட்டு வராங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா தான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. சோழன் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள் அப்பா தான் காரணம், அவர் தான் ஆளை வச்சு நகையும் கடத்தினாரு, என்னையும் கடத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நிலா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இப்படி ஒரு மோசமான விஷயத்தை செஞ்ச அவங்க அப்பா வீட்டில் கண்டிப்பாக நிலா இருக்கவே மாட்டாங்க. சோழனை கூட்டிகிட்டு அங்கே சென்னைக்கு கிளம்ப தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.